நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் எல்லாவற்றை காட்டிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு கூட கர்த்தர் இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் உருவாக்குகிறீர். உம்முடைய வார்த்தையினாலே நீர் சிருஷ்டித்தீர். உம்முடைய வார்த்தையினாலே எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னிலே எங்களிலே உருவாக்கப்பட வேண்டியவைகள் உம்முடைய வார்த்தையால் உருவாக்கப்படுவதாக. என்னிலே எங்களிலே மாற்றப்பட வேண்டியவைகள் உம்முடைய வார்த்தையினால் சீரமைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பொழுது கர்த்தர் வார்த்தையினால் பேசி பூமியை அழகான பூமியாய் உண்டாக்கினது போல ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிற எங்கள் வாழ்விலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பேசி நீர் உருவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. எங்கள் எல்லாரோட பிரத்யேகமாய் கர்த்தர் இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்து வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையை சொல்லி நான் ஒவ்வொரு வாரமும் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நீ வலது புறத்திலும், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. நானாதே, நீ இலச்சை அடைவதே இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மை பெருக சித்தம் கொண்டிருக்கிறார். நீ பெருகுவாய். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீ பெருகுவாய். நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பயப்படாதீங்க, நானாதீங்க, நீங்க நிச்சயம் உயர்வீங்க. நான் உங்களுக்கு சொன்ன பல வருட வாக்கு தத்தங்களை கர்த்தர் இந்த ஆண்டு அக்யூமுலேட் பண்ணி ஒன்று சேர்ந்து ஒட்டாக அதை நிறைவேற்றுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் நடக்கணும்னா இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஒரு கண்டிஷனோட வருவது. இவைகளெல்லாம் நடக்கணும்னா என்ன செய்யணும்ன்றத நான் உங்களுக்கு பேசிக்கொண்டு வரேன். 2வது வசனம் வாசிப்போம். இதற்கு நாம் செய்து கொள்ள வேண்டியது என்ன? கர்த்தர் நம்மை இடம் கொண்டு பெருக செய்வாரானால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? 54ஆம் அதிகாரம் ஏசாயா 54:2 ஆண்டவர் சொல்றாரு, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆவிக்குரிய கூடாரத்தை விசாலமாக்கு, உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை விசாலமாக்கு. நீ வலபுறமும் இடபுறமும் இடம் கொண்டு பெருகணும்னா இப்ப இருக்கிற ஸ்டாண்டர்ட் பத்தாது, இப்ப இருக்கிற நிலை பத்தாது. நீ விரிவாக வேண்டும். உன் ஜெப நேரம் விரிவாக வேண்டும். உன் வேத வசன தியானம் நேரங்கள் விரிவாக வேண்டும். தடை செய்யாதே. அதெல்லாம் பரவாயில்ல, பிரேயருக்கு போலனா பரவாயில்ல, சர்ச்சுக்கு போலனா பரவாயில்ல, ஜெபிக்கலனா பரவாயில்ல, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு புரியாததா? அவர் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லி உன்னை நீயே உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை செஞ்சுக்காத, தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் ஜெப நேரத்தை நீளமாக்கு, உன் வேத தியான நேரத்தை நீளமாக்கு, உன் ஊழிய நேரத்தை நீளமாக்கு. போதும்னு சொல்லிடாத. உன் முளைகளை உறுதிப்படுத்து. தேவனுடைய சமூகத்துல நாட்டப்பட்டிரு, உறுதியாயிரு, விசுவாசத்துல நிலைத்திரு. இதெல்லாம் செஞ்சா நீ பெருகுவாய். அல்லேலூயா. பக்கத்தா சொல்லுங்க, உங்க ஆவிக்குரிய நிலையில நீங்க விரிவாகனா, உன்னுடைய இயற்கையில, உன்னுடைய பொருளாதாரத்துல, உங்க குடும்பத்துல கர்த்தர் உன்னை பெருக செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய நேரம் நிறைய பேருக்கு நான் வலப்புறத்தில் இடப்புறத்தில் இடம் கொண்டு பெருகிறது ஆசைதான். ஒரு காரு 2 காரா மாறணும், ஒரு வீடு 2 வீடா மாறணும், ஒரு பிசினஸ் 4 பிசினஸா மாறணும், 1 லட்சம் டெபாசிட் 5 லட்சம் டெபாசிட்டா மாறணும். இதெல்லாம் ஆசைதான். இதுக்கே பார்த்துக்கிட்டு மேல
ஜெபிக்க மாட்டாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க, சபைக்கு போக மாட்டாங்க, எதுவும் இல்லாம அது மட்டும் நடக்கணும்னா நடக்காது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல பா சொல்லுங்க, ஆவிக்குரிய காரியங்களில கவனத்தை செலுத்துங்க. நீங்க ஆவியின் மண்டலத்துல நீங்கள் கவனம் செலுத்த செலுத்த உங்கள் இயற்கையின் மண்டலத்துல கர்த்தர் உனக்காக செய்ய வேண்டியதெல்லாம் நடந்து தீரும். முதலாவது தேவ ராஜ்யத்தை, நீதியை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நாம கவனம் செலுத்த வேண்டியது ஸ்பிரிச்சுவல் ரெல்ம், ஆவிக்குரிய மண்டலம். இதை தான் நான் கடந்த வாரங்களிலே நான் பேசிக்கொண்டு வருகிறேன். முதல் வாரத்தில் நான் பேசினேன், முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து நான் பேசினேன். ஒரு 6 காரியங்கள் இயேசு சொன்ன முதலாவது பேசினேன். 2வது வாரத்தில் பேசினேன், தேவையானது ஒண்ணுதான், அது அவரை நம்ம தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசுவை மரியாள் தெரிந்து கொண்டாள். மார்த்தாலோ பலவித வேலைகளில கவலைப்பட்டு இருந்தா, தான் வீட்டுல சேர்த்துக்கிட்டா, தான் வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டா, ஆனா அவகிட்ட இருந்து கவலை போல, அவகிட்ட இருந்து வருத்தங்கள் போல. காரணம், தேவையான ஒண்ண அவ தேர்ந்தெடுக்கல அப்படின்றத குறித்து 2வது வாரம் நான் பேசினேன். 3வது வாரம், போன வாரம் கல்ச்சுரல் சண்டேன்றதுனால கொஞ்சம் டாபிக்கை மாத்தி இந்திய பாரம்பரிய கிறிஸ்தவத்தை குறித்து நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை நான் உங்களுக்கு பேசட்டும். எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். இப்ப இருக்கிற கரண்ட் லெவல்ல இருந்து, கரண்ட் சிச்சுவேஷன்ல இருந்து நம்மை கர்த்தர் எழும்ப செய்வாராக. பக்கத்தப்பா சொல்லுங்க, இப்ப இருக்கிற ஆவிக்குரிய நிலையிலிருந்து இன்னும் அடுத்த நிலைக்கு ஏறிவா. அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து உங்கள் வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தின விசேஷம், அதனுடைய 4வது அதிகாரம், முதல் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 4 verse 1. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் முதல் வசனம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். இவைகளுக்கு சொல்லுங்க, என்னது? தேவ ஆவியானவர் எதனா எழுதுனா அது ரொம்ப முக்கியமானது. ஆஃப்டர் திஸ், இவைகளுக்கு பின்பு. சரி, இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா. திரும்ப சொல்றேன், இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. அல்லேலூயா, ஆமென். இவைகளுக்கு பின்பு, அப்ப something has happened to John. ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்குது, அதுக்கு அப்புறம். அதனாலதான் இவைகளுக்கு பின்பு போட்டிருக்குது. 4ஆம் அதிகாரம் போட்டிருக்குது இவைகளுக்கு பின்பு. அப்ப எவைகளுக்கு பின்பு? 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்தை யோசிச்சு பார்த்தா, வாசிச்சு பார்த்தா எதுக்கு அப்புறம்ன்றது நமக்கு தெரியும். கரெக்டா? இப்போ முதல் அதிகாரத்துல யோவான் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்கிறார். நீங்க முதல் அதிகாரத்தை திருப்புங்க பார்ப்போம். யோவான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம். நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி, நான் பல முறை சொல்லியிருக்கிறபடி, யோவானை அவர்கள் நாடு கடத்தி பத்மு தீவு, ஐலாண்ட் ஆஃப் பத்மஸ், பத்மு தீவுல அவனை தனித்து விட்டுட்டாங்க. பலவிதமான மரண உபாதைகளை யோவானுக்கு செய்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில போட்டாங்களாம், அவர் சாகலையாம். அதனால இவனை தனித்து விட்டுருவோம், இங்க ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள வச்சாதானே இயேசுவை பத்தி பேச முடியும். அப்படி சொல்லி ஆள் நடமாட்டமே இல்லாத, மனித சஞ்சாரமே இல்லாத, ஒரு நபரும் வாழ முடியாத பத்மு தீவு என்கிற ஒரு தீவுல இவர் என்ன பண்ணிட்டாங்க? நாடு கடத்திட்டாங்க. ஏன்னா கொன்னு பார்த்தாங்க, ஆள் என்ன ஆகல? சாகல. அல்லேலூயா சொல்லுங்க.
நான் ஒன்று சொல்லட்டுமா? இதை பேசும்போது உங்களுக்கு சொல்லட்டும். தேவன் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பானே ஆனால், சொல்லுங்க, தேவன் எனக்காக ஒரு திட்டத்தை வச்சிருந்தா என்ன நடந்தாலும் நான் சாக மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. Until I finish the will of God, என்னை குறித்து எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றி முடிக்கிற வர நான் என்ன ஆக மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. இயேசுக்குன்னு ஒரு திட்டம் இருந்தது. இயேசு அதை நிறைவேற்றி முடிச்சாரு. அதுதான் சிலுவையில சொன்னாரு, முடிந்தது. I have finished it. பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடிச்சேன். முடிச்ச பிறகுதான் மரணம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளையாகிய உங்களுக்கு எனக்கு, சொல்லுங்க, ஆண்டவருடைய பிள்ளையாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவ திட்டத்தை செஞ்சு முடிச்ச பிறகுதான் சொல்லுங்களேன் மரணம். அது 30 வயசுலயும் இருக்கலாம், 33, இயேசுக்கு 33 வயசுல இருந்து 33 இருந்தது. அது 100 வயசுலயும் இருக்கலாம். யோவானுக்கு 100க்கும் மேல. வாட் எவர் இட் இஸ். எவ்வளவு நாள் வாழ்றது முக்கியம் இல்ல, அவர் நோக்கத்தை செஞ்சு முடிச்சுமான்றது தான் முக்கியம். அல்லேலூயா. ஸ்தேவான் வாலிபன் தேவ நோக்கத்தை செய்து முடித்தான், கல்லெறிந்து கொன்றார்கள். பேதுரு தேவ நோக்கத்தை செஞ்சு முடிக்கல, சிறைச்சாலைக்குள்ள போட்டு சிரச்சேதம் பண்றதுக்கு வச்சிருந்தாலும் தேவன் தூதர்களை அனுப்பி அவனை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. பேதுருவை விடுதலையாக்கின தேவனுக்கு ஸ்தேவானை விடுதலையாக்க முடியாதா? முடியும். இவன் சித்தம், இவன் வேலை முடிச்சிட்டான், அவன் செய்ய வேண்டியது இன்னும் இருக்குது, அதனால விட்டு வச்சாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. பவுலுக்கு அவன் ராயனுக்கு முன்பாக நிக்க வேண்டும்ன்றது தேவ சித்தம். எல்லாரும் விறகு எடுத்து போடுறாங்க, பவுலும் விறகு எடுத்து போட்டாரு. ஒரு விஷ ஜந்து, ஒரு விஷ பாம்பு அவன் என்ன பண்ணிடுச்சு, கட்டு விரி அவனை கடிச்சிருச்சு. எல்லாரும் நினைச்சாங்க இப்ப இவன் வீக்க கண்டு சாவான்னு. ஆனா செத்தது பாம்பு. ராங் நபரை கட்சிச்சு. யாரு? தப்பான நபரை. மக்கள் நினைச்சாங்க மனுஷன் சாவான்னு. ஆனா பாம்பு விஷம் காட்டிலும் பவுலுக்கு விஷம் ஓவர் பழகுது. இந்த விஷம் அவனை தாக்கிடுச்சு. அந்த பூச்சை அவன் உதறி போட்டான். மற்றவனுக்கெல்லாம் பாம்பு, இவனுக்கு அது சொல்லுங்களேன் பூச்சி. பயம், எது கடிச்சாலும் பயம் இல்லை. அவருடைய எந்த எனக்குன்னு வச்சிருக்கிற வேலையை நான் நிறைவேற்றி முடிகிற வர எது நடந்தாலும் என்ன கொப்பரையில போட்டாலுமே யோவானுக்கு மரணம் இல்லை. பார்த்துட்டாங்க இவங்க. பார்த்துட்டு இவனை சாவடிக்க முடியாதரா, தூக்கி எங்க போடு. ஆள் நடமாட்டமே இல்லாத, ஆள் சஞ்சாரமே இல்லாத, மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத பத்மு தீவுல போடுன்னு போட்டாங்க. ஒரு பத்மு தீவுல வந்து போட்டு இறக்கி விட்டு போயிட்டாங்க. தனியா இருக்காரு. கர்த்தருடைய நாள் வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, என்ன நாள் வந்தது? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் உயிர்த்த நாள் தான் கர்த்தருடைய நாள். அவன் சொல்றான், கர்த்தருடைய நாளிலே, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சேர்ந்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:10 சேர்ந்து வாசிங்க பாப்போம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எங்க இருந்தாலும் சொல்லுங்க, எங்க இருந்தாலும் தேவ மனுஷன் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ள ஆவான். அல்லேலூயா ஆமென். உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறேன், பிரச்சனை இல்ல. ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு தேவ மனுஷன் ஆவிக்குள்ளாக முடியும். கர்த்தருடைய நாளில எங்க இருந்தாலும் ஒரு தேவ மனுஷனால் ஆவிக்குள்ளாக முடியும். அல்லேலூயா. இடம் ஒரு பிரச்சனை இல்ல, இடம் ஒரு சாக்கு இல்ல, இடம் ஒரு சூழ்நிலை எதுவும் நம்மளை தடுத்து நிறுத்தவே முடியாது. யாரும் இல்ல, கூட சேர்ந்து ஆராதிக்க யாரும் இல்ல, பாட்டு நடத்த ஆள் இல்ல, பிரசங்கம் பண்ண ஆள் இல்ல, வேதம் வாசிக்க ஆள் இல்ல. ஏன்னா தனி நபரா இருக்காரு. எப்படி இருந்தா என்ன, எல்லாத்தையும் நானே செஞ்சுக்கிறேன், நான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாவேன். நாமெல்லாம் தான் என்ன பண்ணிருப்போம், இங்க சர்ச்சே இல்ல பாஸ்டர், அங்க பாடுறதுக்கு யாருமே இல்லை, பைபிள் இல்லையா, பாட்டு புக்கு இல்லையா, பாட ஆள் இல்லையா, அதனால எனக்கு ஆராதனையா இல்ல, குழந்தைங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இவனுக்கு யாரும் இல்ல, கூட பாட ஆள் இல்ல, பைபிள் வாசிக்க பைபிள் இல்ல, பிரசங்கம் பண்ண ஆள் இல்ல. யார் இருந்தான்னா இல்லாட்டி என்ன, எங்க இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளாவேன். அல்லேலூயா. பத்மு தீவுனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், தேவனுடைய தொடர்புல இருந்து என்னை தடுக்க முடியவே முடியாது. அந்த பத்மு தீவுல ஆவிக்குள்ளாக மாறி தேவனை தரிசிக்கிறார்.
என்ன பார்க்கிறாரு பாருங்க, 12ஆம் வசனம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது அவர் பார்க்கறது என்ன தெரியுமா? 7 பொன் குத்து விளக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க, தனித்து விடப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவ தரிசனம் வருது. அப்படி திரும்பி பார்த்தா 7 பொன் குத்து விளக்கு என்ன பண்றாராம்? பார்க்கிறார். அப்புறம் பாருங்க, அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். தேவனை பார்க்கிறார். யார? உயிர்த்தெழுந்த இயேசுவை. இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது இயேசுவின் மார்புல சாய்ந்து படுத்திருந்தவர் இந்த யோவான். அந்த யோவான் இப்ப மரித்து உயிர்த்தெழுந்து மனுஷகுமாரன், தேவகுமாரன் ஆகிய இயேசுவை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார் பாருங்க. அவருடைய சிரசும், 14ஆம் வசனம், அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்து இரைச்சல் போல் இருந்தது. தமது வலகரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து 2 புறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்படிப்பட்ட ஆண்டவரை பார்க்கிறாரு? ஓ, சூரியனை போல பிரகாசிக்கிற 7 நட்சத்திரங்களை கையிலே ஏந்தி கொண்டு இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை தன் வாயிலே வைத்திருக்கிற ஒரு தேவகுமாரன், உயிர்த்தெழுந்த இயேசுவை மகிமையிலே யோவான் என்ன பண்றாரு? தரிசிக்கிறார். என்ன ஆச்சு பாருங்க. அடுத்த வசனம், 17ஆம் வசனம். நான் அவரை கண்டபோது, சொல்லுங்க, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அல்லேலூயா. யார் இவரு? இந்த யோவான் யாரு? இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது இயேசு கூடவே இருந்து, இயேசு பக்கத்திலேயே இருந்து, இன்னும் சொல்ல போனா இயேசு மார்புல சாய்ந்திருந்த ஒரு மனுஷன். ஆனா இப்ப உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கும் பொழுது மார்புல சாயலையாம், செத்தவனை போல கீழே விழுந்து கிடந்தார். அந்த அளவுக்கு மகிமை, அந்த அளவுக்கு வல்லமை, அந்த அளவுக்கு பிரகாசம். சூரியனை போல ஒரு பிரகாசம், பெரு வெள்ளத்து இரைச்சலை போல ஒரு சத்தம். எத்தனை பேர் நீங்க நீர்வீழ்ச்சி பக்கத்துல எல்லாம் போயிருக்கிறீங்கன்னு தெரியல. இந்த பெரிய நீர்வீழ்ச்சி பக்கம் போனீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் தூரமே அந்த தண்ணியோட சத்தம் கேட்கும். இந்த நயகரா ஃபால்ஸ் பக்கம் போனவங்க எல்லாம் சொல்றாங்க, வெகு தூரத்துல அந்த நீர்வீழ்ச்சியினுடைய சத்தத்தை கேட்க முடியுமா. அதுக்கு மேல ஹெலிகாப்டர் ரைடு போயிட்டு வருவாங்க. தூரத்துல சத்தம் கேட்கும், உயரத்துல சத்தம் கேட்கும். இங்க அதான் சொல்றாரு யோவான், பெரு வெள்ள இரைச்சலின் சத்தம் போல இருந்தது, சூரியனை போல பிரகாசம் இருந்தது. இதெல்லாம் பார்த்த உடனே மார் மேல சாஞ்சிருந்த நானு செத்தவனை போல என்ன பண்ணிட்டேன்? கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு எழுப்பி, அடுத்த வருஷத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா நம்ம நேரம் இல்லை, எழுப்பி 7 சபைகளை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தைகளை தேவன் அவருக்கு என்ன பண்றாரு? தரார். எபேசு சபை தொடங்கி லவதோக்கியா சபை வர 7 சபைகளுக்கும் யோவானுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து எழுதுகிறார். இதெல்லாம் நடந்த பிறகு, சொல்லுங்க, எதெல்லாம் நடந்த பிறகு? அதுதான் 4வது வசனம், 4வது அதிகாரம். முதல் அதிகாரத்துல தரிசனம் பார்க்கிறாரு. 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 7 சபைகளுக்கு தேவன் சொல்லுகிறத எழுதுறாரு, சபையின் தூதர்களுக்கு எழுதுறாரு. முடிஞ்சு 4வது அதிகாரத்துல சொல்றாரு, இவைகளுக்கு பின்பு. நல்லா கவனிங்களேன், இவைகளுக்கு பின்பு என்ன சொல்றாரா? இங்கே ஏறி, வாசிங்களா? 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் திரும்ப வாசிங்க பார்ப்போம். திரும்ப வசனம் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். இவைகளுக்கு பின்பு. இப்ப புரியுதா? எவைகளுக்கு பின்பு? இப்ப புரியுதா? எவைகளுக்கு பின்பு? யோவானை எண்ணெய் கொப்பரையில போட்டு சாகாததுக்கு அப்புறம், யோவானை பத்ம தீவுல கொண்டு போய் விட்டு தனிமையா இருக்கிறப்புறம், யோவான் கர்த்தருடைய நாளில ஆவிக்குள்ளான ஆனதுக்கு அப்புறம், அவர் கர்த்தருடைய நாளில
தேவனை தரிசித்து செத்தவனை போல விழுந்ததுக்கு அப்புறம் 7 சபைகளை குறித்து தேவன் வெளிப்பாடுகளை கொடுத்து அதெல்லாம் எழுதினதுக்கு அப்புறம். இதுதான் இவைகளுக்கு பின்பு. என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல? நல்லா கவனிங்களேன். இந்த அனுபவம் மாத்திரம் எனக்கு இருந்தா, தேவனை தரிசித்த ஒரு அனுபவமும், செத்தவனை போல விழுந்த என்ன கர்த்தர் தூக்கி எடுத்து சபைகளுக்கு தேசங்களுக்கு குறித்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லி முடிச்ச பிறகும் நான் என்ன தெரியுமா, மிகப்பெரிய தீர்க்கதரிசி, மிகப்பெரிய ஒரு ஊழியர், தேவனை முகமுகமாய் தரிசித்த 7 நட்சத்திரங்களை கையிலே ஏந்தி கொண்ட தேவனை தரிசித்த ஒரே தீர்க்கதரிசி, அவ்வளவு பெரிய பேரு வாங்கின பிறகு வாசிங்க இப்ப 4ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது. முன்னால பேசிச்சுல சத்தம், அதே சத்தம் இப்ப சொல்லுது, இங்கே இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் சொல்லுது, இன்னும் கொஞ்சம் ஏறி வா. சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, இங்கே ஏறி. இங்கிலீஷ்ல கம் அப் ஹிதர், இங்கே ஏறி வா. நல்லா கவனிங்களேன். நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லாதப்ப நல்லா ஆண்டவரை தேடுவோம். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, வேலை இல்ல ஆண்டவரே, வேலை இல்ல ஆண்டவரே, வேலை தாங்கப்பா, வேலை தாங்கப்பா, வேலை தாங்கப்பா. பதில் கிடைச்ச உடனே ஆண்டவரை தேடுறது ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். காசு இல்ல, கஷ்டப்படுறேன், கடன்ல இருக்கிறேன். ஆண்டவர் அற்புதமா கடனை அடைச்சு சொந்த பிசினஸ் பெருக செஞ்ச பிறகு, அதுக்கு பிறகு இவைகளுக்கு பின்பு கர்த்தரை தேடுறது குறைஞ்சிரும். ஏன்னா பிசினஸ் பார்க்கணும் இல்ல சார், பிசினஸ் நடத்தணும் இல்லைங்க, குடும்பத்தை பார்க்கணும் இல்ல, குழந்தை இல்லைன்னு ஜெபம், குழந்தை கொடுத்த உடனே ஜெபிக்கிறதே குறைஞ்சு. ஆனா குழந்தை ஜெபிக்க விட மாட்டேங்குதுங்க. ராத்திரி எல்லாம் குழந்தைகிட்ட முடிச்சிட்டு இருக்கிறேன்னா, அதனால ஜெபிக்க நேரம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை. இவைகளுக்கு பின்பு, அற்புதங்கள் நடந்ததுக்கு பின்பு வேதம் சொல்லுது, இன்னும் ஏறி வா. நல்லா ஜெபிச்சு தேவ தரிசனத்தை பார்த்த பிறகு, நான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சொல்றேன்னு, ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப ஊழியத்துல நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஆரம்ப ஊழியத்துல ஆரம்ப காலத்துல பிரசங்கம் பண்ணனா பயமா இருக்கும், நிறைய பைபிள் படிப்போம். ஆனா பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் 4 வருஷம் 5 வருஷம் அனுபவம் ஆன பிறகு இவைகளுக்கு பின்பு இருக்கிற ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு வந்துருவோம்டா. என்ன போயிரும்? பயம் போயிரும். முதல்ல பாட்டு பாடும் போது போன வாரம் லோகு சொன்னாரு, அங்க இருக்கும்போது ஒதிர்ச்சி, இங்க இருக்கும்போது ஆடுது. எல்லாருக்கும் அப்படிதான். ஆனா 10 வாட்டி பாடி முடிச்ச உடனே என்ன ஆயிரும்? பயம் போயிரும், பழகிரும், அனுபவம் ஆயிரும், அறிவு மாறிடும். ஆனா வசனம் சொல்லுது, இத்தனையும் நடந்த பின்பும் நீ என்ன பண்ணு? ஏறி பழைய பார்த்து திருப்தி அடைஞ்சு இருந்துராத. You must come up so that I can show you much more. இன்னும் பெரியவைகளை, இன்னும் மகத்துவமானவைகளை உனக்கு காண்பிக்க நீ இன்னும் ஏறி வர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. கடந்த அனுபவம் பத்தாது, கடந்த ஜபம் பத்தாது, கடந்த வேத வாசிப்பு பத்தாது, தரிசனம் பார்த்த அது போதாது. இன்னைக்கு எனக்கு எத்தனையோ ஊழியரை தெரியும், 10 வருஷத்துக்கு முன்னால பார்த்த அதே தரிசனத்தை சொல்லிட்டு கதை ஓட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் ஏறி வரல, அடுத்த நிலைக்கு போல. அதே அனுபவம். ஆண்டவர் சொல்றாரு, அது முடிஞ்சிருச்சு, அந்த காலகட்டத்துக்கு அது போதும், இப்ப இன்னும் ஏறி வா, நடக்க போகிறவர்களை உனக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்த ஜெபம் அப்ப ரைட்டு, இப்ப பத்தாது, இன்னும் ஏறி வா. ரட்சிக்கப்பட்ட புதுசுல கொஞ்சமா வேதம் வாசிச்ச பத்தாது, இந்த ஆண்டு இன்னும் ஏறி வா. கம் அப் ஹிதர், இன்னும் ஏறி வா, மேலே ஏறி வா, தேவ சமூகத்திற்குள்ளே ஏறி வா, நடக்க போகிறவைகளை உனக்கு காண்பிப்பேன். நானா தான் சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த அனுபவமே போதும், இயேசுவையே பார்த்துட்டேன், 7 சபைகளுக்கு என் மூலமா லெட்டர் போயிடுச்சு, இதுக்கு மேல என்ன ஊழியம் வேணும், இது போதும். அப்படியே திருப்தி அடைஞ்சிருந்தது. அப்படியே திருப்தி அடைஞ்சிருந்தா சக்சஸுக்கு எதிர்மறையா போயிரும், ஃபெயிலியர்ல போயிருவேன்.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது பத்தாது. நீ பெரிய தரிசனங்களை கண்டிருக்கலாம், பெரிய அனுபவங்களை கண்டிருக்கலாம், பெரிய காரியங்களை செய்திருக்கலாம், பெரியவைகளை உன் வாழ்வில் நீ அனுபவித்திருக்கலாம். ஆனாலும் அது போதாது, இன்னும் ஏறி வா. 2025 வரை இருந்த ஜபம் போதாது, வேத வாசிப்பு போதாது, வேத அனுபவங்கள் போதாது, ஊழிய அனுபவங்கள் போதாது. அதுல திருப்தி அடைஞ்சு இருந்துராத. இவைகளுக்கு பின்பு நீ ஏறி வா. இவைகளுக்கு பின்பு நீ ஏறி வா. உங்க வாழ்க்கையில நடந்த பல மகத்துவமான காரியங்களுக்கு பின்பு செட்டில் ஆகிடாதீங்க, ஏறி வாங்க. அல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தருமா, மீடியா கிறிஸ்டி. போதும், இது போதும். அதுவும் எங்களை மாதிரி ஊழியர்களா இருக்கிறவங்களுக்கு ஒரு 100 விசுவாசி வந்தா இது போதும், இதையே அப்படியே வண்டியை ஓட்டிட்டு பரலோகம் போய் சேர்ந்துருவோம், இது போதும். எதுக்கு பெரிய பிரச்சனை, எதுக்கு 4 இடம் போய் ஊர் சுத்துவானே, உடம்பு வேற முடியல, 50 வயசு ஆயிப்போச்சு, இது போதும், அப்படியே வாழ்க்கைய ஓட்டிட்டு பரலோகம் வந்து சேர்ந்துருவோம், போதும். இல்ல, இன்னும் ஏறி வா, இன்னும் உன்னத அனுபவங்களுக்கு ஏறி வா. பக்கத்தப்பா சொல்லுங்க, உன் கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு, இன்னும் ஏறி வா, இங்கே ஏறி வா. ஜப அனுபவத்தில் இன்னும் ஏறி போக கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ராமன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் இன்னும் மேல ஏறி போவேன்னு சொல்றவங்க ராமன் சொல்லுங்க. ஆமென். எப்பவுமே ஏறி வருகிற அனுபவம் ஈஸியானது இல்லை, கொஞ்சம் கடினமான அனுபவம் தான். ஆனா மேல ஏறின பிறகு இருக்கிற அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். மலை ஏறது கஷ்டம், மூச்சு வாங்கும், பூமியோடைய புவியீர்ப்பு இசை பின்னால இழுக்கும். ஈஸியா தரையில நடக்கிற மாதிரி ஏற முடியாது, ஏறது கஷ்டம்தான். ஆனா மேல ஏறின பிறகு கீழே உன்னை இழுத்த பூமியை நீ பார்க்கும் பொழுது நீ உன்னதத்திலே நின்று பிரமிப்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு இதுக்கப்புறமும் அந்த புவியீர்ப்பு இசை உன்னை இழுக்க போறது இல்லை, ஏன்னா நீ அதுக்கு மேல வந்துட்ட, அது உன் காலுக்கு கீழே வந்துருச்சு. இன்றைக்கு தேவ ஆவியானவர் உங்களை மேலெழும்பி வர கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். என் கூட சேர்ந்து ஒரு சில வசனங்களை வாசிங்க. நான் வேகமா ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. வாசிப்போம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 28 இருந்து. லூக்கா 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதற்கொண்டு நான் வாசிக்கிறேன். பாருங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? புதிய ஏற்பாட்டில் 94வது பக்கம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு, இங்கேயும் பாருங்க 8 நாளான பின்பு, சரி அதை பத்தி போக வேணாம், அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல், சத்தமா சொல்லுங்க, ஏறினார். யாரை கூப்பிட்டு ஏறாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். எப்பயுமே பாருங்க, ஏறி போய் ஜபிப்பது நல்லது. ஜபம் அனுபவமே ஏறுகிற ஒரு அனுபவம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சரி, மலையின் மேல் ஏறினார். அவர் ஜபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்லா பாருங்க, ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் மாத்திக்கிறேன். எப்பயுமே எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷியும் ஜபம் பண்ணா சூழ்நிலைகள் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரூபம் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீ ஜபம் பண்ற வர பிரச்சனை இருக்கும், ஆனா ஜபம் பண்ணிட்டயோ அது மாறித்தானாக வேண்டும். அல்லேலூயா. ஒண்ணுமே மாறலையே நீங்க நினைக்கலாம், இல்லங்க அது மாறிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. பக்கத்தப்பா சொல்லுங்க, நீ ஜபம் பண்ணா சூழ்நிலை மாறும், முகரூபம் மாறும், பிரச்சனைகள் மாறும், கஷ்டங்கள் மாறும், கண்ணீர் மாறும், வியாதி மாறும். மாறாதது எதுவும் இல்லை. ஆமென். வாசிப்போம் திரும்ப. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி. எங்கப்ப தெரியுமா? மலை மேல ஏறி வந்தாதான் இதெல்லாம் நடக்கும். கீழே இந்த அனுபவம், இங்க பாருங்க, கீழே இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. மேல வந்தது இயேசு, இயேசு கூட யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 4 பேர் தான் மேல ஏறி வந்தவங்க. இந்த மேல ஏறி வந்தவங்க மாத்திரம் பாக்குறாங்க, அவருடைய முகரூபம் மாறிட்டு வஸ்திரம்லாம் வெண்மையாயிருச்சு. மோசேயும் எலியாவும் வந்து என்ன பண்றாங்களா? பேசுறாங்க. இது கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த அனுபவம், சத்தமா சொல்லுங்க, கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த அனுபவம்
கிடையாது. சொல்லுங்க, கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த அனுபவம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெபிக்கலனா, நீங்க மேல ஏறி வரலனா உன்னத அனுபவத்தை அனுபவிக்க முடியாது. இட்ஸ் ட்ரூ. யார் மேல ஏறி வருகிறார்களோ அவர்கள் மகிமையிலேயே மகிமையான காரியங்களை தரிசிப்பார்கள். மோசேயை தரிசிச்சாங்க, எலியாவை பார்த்தாங்க. மற்றவனுக்கெல்லாம் அது செய்தி, இவனுக்கு அது அனுபவம். ராமன் சொல்லுங்க, கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது நியூஸ், ஆனா இவனுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இயேசுவை குறித்த செய்தி தான் கேட்கிறாங்க, அனுபவிக்கல. மேல ஏறி வர்றவங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். அல்லேலூயா. சரி, என்னாச்சு பாருங்க. 31ஆம் வசனம். அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிக்கணும், இதுல கொஞ்சம் நான் டைவர்ட் ஆகிறேன், அப்பப்ப கொஞ்சம் மாறும்போது சொல்லிடுறது நல்லது. நிறைய பேர் சொல்லுவாங்க, மோசே இஸ்ரேலுக்குள்ள போல தேவன் மோசேயை என்ன பண்ணார், இஸ்ரவேலை காண்பித்தார், பார்க்க தானே வச்சாரு. ஆனா இந்த இடத்துல பார்க்கிறோம், மோசே எதுக்குள்ள இருக்கிறாரு, இஸ்ரவேலுக்குள்ள மறுரூபம் மலையில எருசலேமுக்கு பக்கத்துல தேவன் மோசேயை கொண்டு போனார். எப்ப? மகிமையிலே. அல்லேலூயா. தேவன் இரக்கம் உள்ளவர். ராமன் சொல்லுங்க, அவனை கொண்டு போவேன்னு சொன்னவர் எப்படியோ கொண்டு போயிட்டு சேர்த்துட்டார். இது கொஞ்சம் நமக்கு ஒரு சின்ன ஒரு துணுக்கு. மோசே போல உண்மைதான், தூரத்துல இருந்து பார்த்தா உண்மைதான், ஆனா மகிமையில மோசேயை கர்த்தர் கொண்டு போயும் சேர்த்தார். எருசலேமுக்குள்ள ஒலிவ மலை என்ற மறுரூப மலையில, மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன்ல எலியாவோட மோசேயும் நிற்கிறத நாம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. ராமன் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் உண்மை இல்லவர். ஆமென். சரி, என்ன ஆகுது பாருங்க. அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். எப்படி என்ன டிஸ்கஷன் பாருங்களேன். ஹெவன் எர்த்ல டிஸ்கஸ் பண்ணுது. இதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா. ஏறி வரவங்களுக்கு இந்த அனுபவம் நடக்கும். மோசேயும் எலியாவும் இயேசு கிட்ட எருசலேம்ல அவருக்கு வரப்போகிற பாடுகளை குறித்து என்ன பண்றாங்களாம், சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப இயேசுக்கு எதுவுமே நியூ கிடையாது. யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கறதும் நியூ கிடையாது. சிலுவையில் அறையப்பட போறது, ஏன்னா எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. எருசலேம்ல இதெல்லாம் நடக்க போகுதுங்க உங்களுக்கு. ஜீசஸ், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் டு யூ. இப்படிதான் நடக்க போகுது. crucifixion ஃபுல் திங் ஹஸ் ரிவீல்ட் டு ஜீசஸ் பிஃபோர் இட்செல்ஃப். அதனால தான் அவர் வியாகுலப்பட்டு ரத்த நாளங்கள் உடைத்து வேர்வை ரத்த துளியா சிந்துற அளவுக்கு வியாகுலப்பட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு கொடுமையா மறிக்க போறாருன்னு சொல்லிட்டாங்க, ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. சரி, பேசினாங்க. திரும்ப வாசிப்போம் 31ஆம் வசனம். அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். 22ஆம் வசனம், இதான் கவனிக்கணும். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆஹா, ஏறி வந்துட்டாங்க தான், ஆனாலும் என்ன இருக்குது, இயேசு கிட்ட டிஸ்கஷன் நடக்குது. ஆனா பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு ட்ரௌசியா இருக்குது. மத்தியானம் சாப்பிட்ட பிரியாணியோ என்னவோ தெரியல, என்னவா இருக்கிறாங்களா, நித்திரை மயக்கம். சொல்லுங்க, நித்திரை மயக்கமா இருந்தார்கள். ஆனா பிரைஸ் காட், என்ன ஆகுது பாருங்க. ஆகிலும் அவர்கள் விழித்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க, விழித்து, அவர்கள் விழித்து, ஆமென், அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். சொல்லுங்க, கண்டார்கள். அல்லேலூயா, ஆமென். தேவன், இந்த ஜெபத்தை நம்ம பண்ண போறோம். இப்ப ஆண்டவரே, விழித்திருக்கிற ஒரு கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் பார்க்கணும், மகிமையை பார்க்கணும். நித்திர மயக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்க முடியாதுங்க. உலகத்தின் மயக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்க முடியாதுங்க. பொருளாசையின் மயக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்க முடியாதுங்க. பெருந்திண்டியின் மயக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்க முடியாதுங்க. உலகத்தின் காரியத்துல மயங்கி போய் கிடந்தனா இயேசுவின் மகிமையை பார்க்கவே முடியாது. ஆனா இங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் விழித்து கொண்டார்கள். இன்றைக்கு தேவன் நம்மை விழிக்க செய்வாராக. ஏறி விழித்திருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. ஏறி விழித்திருந்தா மகிமையை பார்ப்பேன், அவர் மறுரூபமாவதை பார்ப்பேன், மோசே எலியா பேசுவதை பார்ப்பேன். அல்லேலூயா. ஏறி வராதவங்களுக்கு இந்த அனுபவம்லாம் இல்லவே இல்லை. இதை பார்த்த உடனே தான் பேதுரு சொல்றாரு இயேசு கிட்ட, ஐயா நம்ம கீழே போவே வேணாம்,
என்ன வேணாம், கீழே போவே வேணாம், இங்கேயே உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசேலியா ஒரு கூடாரம், அப்படியே எங்களுக்கும் ஒரு கூடாரத்தை போட்டு இங்கேயே என்ன ஆயிரும், செட்டில் ஆயிரும். ஏன் தெரியுமா? ஏறி வந்தா மகிமையின் அனுபவம் அவ்வளவு மகிமையா இருக்கும். கீழே போவே மனசு வராது, கீழே போவே மனசு வராது. அல்லேலூயா. ஏறி வர வரதான் கஷ்டம். ஏறி வந்து கண்ணு திறந்துருச்சுன்னா அந்த மகிமை உனக்கு இன்பமாய் மாறும். அதனாலதான் ஜெபித்து அனுபவப்பட்டவங்களை சுத்தி இருக்கிறவங்க பார்க்கும்போது சொல்லுவான், அவன் பைத்தியக்காரன், அவன் லூசு, அவனுக்கு உலகத்தை அனுபவிக்கவே தெரியல, எப்போ பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு ஓடுறான்னு ஊர்ல இருக்கிறவங்களாம் சொல்லுவான். ஆனா அனுபவிச்சனுக்கு தெரியும், நான் இல்லடா பைத்தியம், நீ தான்டா பைத்தியம். நான் இருக்கிற அனுபவமே வேற. அல்லேலூயா. உனக்கு சோறு இருந்தா போதும்ன்ற, ஆனா என் அனுபவம் உனக்கு செத்தாலும் கிடைக்காதுடா. அல்லேலூயா. ஏறி வருவனுடைய அனுபவமே வேற. சொல்லுங்க, ஏறி வருவனுடைய அனுபவமே பணம் தர முடியாதது, பதவி தர முடியாதது, புகழ் தர முடியாதது, சொத்துக்கள் தர முடியாத ஒரு உன்னத அனுபவத்தை மகிமை தரும், மகிமை தரும், மகிமை தரும். அந்த மகிமைக்கு ஏறி வருகிறவர்கள் அவசியம். அல்லேலூயா. திரும்ப 32ஆம் வசனத்தை வாசிங்க, வேகமா வாசிங்க பார்ப்போம். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள், ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையை அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் விழிக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு விசையோட கரம் எடுத்து கேளுங்க பார்ப்போம். நல்ல கரம் எடுத்து கேளுங்க. ஏசப்பா, ஏறி வந்து நித்திர மயக்கத்தில் இருக்கக்கூடாது. என் கண் விழிக்க கர்த்தர் கிருபை தருவீராக, மகிமையை காண கர்த்தர் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என் கூட சேர்ந்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க பவுல் சொல்றாரு, தூங்குகிற நீ என்ன பண்ணு, தூங்குகிற ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நீ தூங்குனா எழுந்திரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு, தூக்கத்தை விட்டு எழுந்திரு, நித்திர மயக்கத்தை விட்டு தெளியட்டும் உன் கண்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். When they awake, they saw the glory of God. அவர்கள் விழித்த பொழுது தேவனுடைய மகிமையை கண்டார்கள். ஆமென். Rise up from the spiritual slumber. ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து, ஆவிக்குரிய மயக்கத்திலிருந்து, ஆவிக்குரிய உறக்கத்திலிருந்து எழுந்திருப்பீர்களாக. ஆமென். இன்னைக்கு சபை தூங்கிட்டு இருக்குது. விழிச்சு தேவ மகிமையை பார்க்க வேண்டியவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு விழிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிச்சு ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். நாங்கள் விழித்து உன் மகிமையை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. மலை மேல ஏறி வந்து கண் விழித்து தரிசனத்தை பார்க்க, மகிமையை காண கர்த்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, நான் ஏறி வருவேன், விழித்திருப்பேன், தரிசனத்தை பார்ப்பேன். இன்னைக்கு நிறைய நேரம் பிரச்சனை என்ன தெரியுமா? 11 மணிக்கு மேல ஜெபம் பண்றதுக்கு நிறைய பேருக்கு முடிய மாட்டேங்குது. தூக்கம் வந்துச்சு பாஸ்டர், தூங்கிட்டேன் பாஸ்டர். ஆனா செல்போன் நோண்ட முடியுது, ராத்திரி முழா டிவி பார்க்க முடியுது, நடுராத்திரில எழுந்து உட்காந்து நாடகம் பார்க்க முடியுது, ஜோக்கு பார்க்க முடியுது. ஆனா ஜெபம் பண்றதுக்கு தூக்கம் வந்துருச்சு. ஆவிக்குரிய மயக்கத்தை விட்டு எழுந்திரு. ஏன்னா நீ தூங்க வச்சு உன்னை மகிமையை பார்க்காம வைக்கிறதா பிசாசனுடைய வேலை. யோவான் ஸ்நானகனுக்கு பத்ம தீவா இருந்தாலும் மகிமையை பார்க்க கண் திறக்கப்பட்டது. ஏறி வர அனுபவத்தை கர்த்தர் தந்தார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிச்சிருங்க. என்ன வேகமா போனோம், நிறைய பேர் நம்ம பேச வேண்டியது இருக்குது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனம். எழுந்திருச்சா மட்டும் பத்தாது, தொடர்ந்து கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய், சொல்லுங்க திறந்த முகமாய், கர்த்தருடைய மகிமையை
கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, சொல்லுங்க, காண்கிறது போல, கண்ணாடியில காண்றது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. கண்ணு திறக்கப்பட்டு கண்ணாடியில பார்க்கறது போல அவருடைய மகிமையை நீ பார்க்க பார்க்க பார்க்க, சொல்லுங்க, அவருடைய மகிமையை பார்க்க 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 அவரை போலவே மறுரூபம் ஆவோமா. திரும்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, அதாச்சும் கர்த்தருடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். ராமன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த அளவுக்கு நீங்க மகிமையை பார்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மகிமை அடைவீங்க. புரியுதா? அதான் பவுல் சொல்றாரு, நீ கண்ணாடியில பார்க்கறத போல மகிமையை பாரு, பார்க்க 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 அந்த சாயலாகத்தானே நீ மறுரூபமாவாய். அல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க அடுத்த நபரை பார்த்து, எந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமையை பார்க்கறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மகிமையாவீங்க. So seeing is important. நித்திரை மயக்கமா இருந்தான், ஆனாலும் பார்த்துட்டான். பார்த்த உடனே சொல்றான், இங்கேயே தங்கிடுவோம். அல்லேலூயா. சோ பார்ப்பது ரொம்ப முக்கியம். மகிமையை பார்க்கணும். ஏறி வந்தாதான் மகிமையை பார்க்க முடியும். அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற இடத்தெல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்லல, நீ பார்க்கிற இடத்த நான் உனக்கு தருவேன். சொல்லுங்க, நீ ஆண்டவர் சொல்லிருக்கலாம்ல, நீ எங்க இருக்கிறியோ இருக்கிற பூமியை உனக்கு தருவேன்னு. இல்ல இல்ல, வாட் யூ see that you will get. ஆபிரகாமே, தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டம் நடந்து தெரி, நீ பார்க்கிற இந்த பூமியை நான் உனக்கு, நீ எவ்வளவு தூரம் பார்க்கிறியோ அவ்வளவு தூரம் உனக்கு, நீ பார்க்காதது உனக்கு கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ எவ்வளவு தூரம் பார்க்கறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு, நீங்க பார்க்காதது உங்களுக்கு நோ. இன்னைக்கு நிறைய பேர் பார்க்காமே வாழ்க்கையை முடிச்சிட்டோம். பார்க்காமலே அப்படியே வாழ்க்கை போயிருச்சு, ஒன்னும் கிடைக்கல, வயசாகி போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பாரு, நீ எந்த அளவுக்கு மகிமையை பார்க்கிறியோ அந்த அளவுக்கு நீ மகிமை அடைவ. அல்லேலூயா. இன்றைக்கு தேவதாசர்கள் மகிமையை கண்டு மறுரூபம் அடைகிறார்கள். அவங்களுக்கு வேற இயேசு, நமக்கு வேற இயேசு இல்ல. அவங்க மகிமையை பார்க்கறாங்க, மகிமை அடைகிறாங்க. நாம மகிமையை பார்க்கல, அப்படியே உட்கார்ந்துருக்கோம். அதான் விஷயம். இன்னைக்கு ஏறி வந்து மகிமையை பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவ மகிமையில இருக்கிறத முக்கியத்துவப்படுத்தணும். தேவ பிரசன்னத்துல இருக்கிறத முக்கியத்துவப்படுத்தணும். மோசே ஆண்டவரோடு இருக்கிறது தான் முக்கியம். அவனுடைய ப்ராக்ரஸ் அவனுக்கு முக்கியமே கிடையாது. அவன் சொல்றான், நீங்க வரலன்னா எங்க இங்கிருந்து என்ன பண்ணிடாதீங்க, கூட்டிட்டு போவாதீங்க. நீங்க இருந்தா, நீங்க இல்லாத இதுவே எனக்கு போதும். இங்க நீங்க இருக்கிறீங்களா, இதுவே எனக்கு போதும். நீங்க இல்லாம நான் அங்க போய் ஒரு பிரயோஜனமோ இல்லை. புரியுதா நான் சொல்றதுக்கு? நீங்க இல்லாத இடத்துக்கு, உங்க பிரசன்னம் இல்லாத இடத்துக்கு என்னை கூட்டே போயிடாதீங்க. ஐ ப்ரிஃபர் யுவர் பிரசன்ஸ் தேன் மை ப்ராக்ரஸ். இன்னைக்கு நிறைய நேரம் அவர் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் முன்னேறினா போதும், ஆண்டவர் இல்லைனாலும் பரவாயில்ல, சொத்து சேர்த்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது முடிஞ்சிடும் வாழ்க்கை. ஆண்டவரே, பெரிய ஆடம்பரம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க இருக்கிற இது போதும், மகிமையை தேடுங்கள், நிச்சயம் மகிமையை பார்க்கிற நீங்க மகிமை அடைவீர்கள். அல்லேலூயா, ஆமென். மோசஸ் அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா மோசே மகிமையை கண்டவன். முச்செடி எரிகிற மகிமையை நல்லா கவனிங்களேன். அந்த எரிகிற முச்செடியை பார்க்கிற வரை மோசஸோட லைஃப் ஆர்டினரி லைஃப் தான். நமக்கு ரெஃபரன்ஸ்க்கெல்லாம் போக நேரம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் தான், அதெல்லாம் சொல்லிட்டு வரேன். எரிகிற முச்செடியை பார்க்கிற வரை 40 வருஷம் he was a good shepherd. ஒரு நல்ல மேய்ப்பன். மாமனாருடைய ஆடுகளை நல்லா அழகா மேய்ச்சிக்கிட்டு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல குடும்பம், குட்டி, வீடு, வாசல், தோட்டம், துறவு எல்லாம் நல்லா இருந்தது. நல்ல மேய்ப்பன். ஆனா ஒரு நாள் தேவன் அவனை காண செய்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க.
அவன் பார்த்த உடனே வாழ்க்கையே மாறி போச்சு. மேய்ப்பனாய் இருந்தவன் தலைவனாய் மாறுகிறான். பக்கத்தப்பா சொல்லுங்க, மகிமையை பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறிடும், உன் வாழ்வின் அர்த்தமே மாறிடும். ஏன்னா மோசே ஓரேப் என்னும் தேவ பர்வதம் மட்டும் ஏறி போனான். அங்கேயே நீங்க பார்க்க முடியும். எங்க ஆடுகளை எடுத்துக்கிட்டு எங்க போனாரு? ஓரேப் என்ற தேவனுடைய பர்வதம் மட்டும் போனான். மலை மேல ஏறி வராம, இங்க ஏறி வா என்கிற அனுபவத்துக்குள்ள வராம மகிமையை பார்க்க முடியாத சகோதரனே, மகிமையை பார்க்க முடியாத சகோதரியே, இன்றைக்கு இந்த ஆண்டு வலபுறமும் இடபுறமும் இடம் கொண்டு பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம் வாழ்க்கையில் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ விசாலமாக்கி, நீ ஏறி வா. யூ கம் அப் ஹியர், நீ ஏறி வா. சரி, நான் வேகமா நாம ஏறி வர முடியாம இருக்கிறதுக்கு தடைகள் என்ன? ஒரு 3 தடை சொல்ல போறேன். ஏன் பொதுவா மனுஷங்க, தேவ பிள்ளைங்க, சபை மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏற முடியல? மலை வேலை ஏறி வர முடியும். எது நம்மளை தடுக்குது? ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் கமிங் அப், ஏறி வருவதற்கான தடைகள் என்ன? முதல் காரணம் தெரியுமா? விருப்பம் இல்லாமை, டிஸ்இன்ட்ரெஸ்ட். சொல்லுங்க, என்னது? தேவனுக்குரிய காரியங்களையும் ஆவிக்குரிய காரியங்களிலும் ஒரு நாட்டமே இல்லை. என்னல்ல? விருப்பமே இல்லை. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, தேவன் எந்த ஒரு மனிதனையும் மனுஷையும் கட்டாயப்படுத்தவே மாட்டார். என்ன பண்ண மாட்டாரு? கட்டாயப்படுத்த மாட்டார். ஏன்னா he is a gentle spirit, அவர் தூய ஆவியானவர். பிசாசு கட்டாயப்படுத்தி பூந்துக்கும், ஏமாத்தி உள்ள வந்துடும், பயமுறுத்தி உள்ள வந்துடும். கொஞ்சம் பயமுறுத்தினா உள்ள பூந்துக்கும். அது யார் வேலை? சத்தமா சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் எந்த நபரையும், எந்த மனுஷனையும், எந்த மனுஷையும் he will not force, கட்டாயப்படுத்தவே மாட்டார். ஆனா நயங்காட்டி அழைப்பார். வா மகனே, வா மகளே. இப்ப நான் பேசுறேன் பார்த்தீங்களா பிரசங்கம், இது ஆண்டவர் உங்களை நயங்காட்டி அழைக்கிறது. இதுக்கு விருப்பம் காட்டி ஏறி வந்தா ஆசீர்வாதம். ஆட 1 மணி நேரம் இவன் பேசுவான், அதுக்கப்புறம் ஆமேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்படி இது வாரம் வாரம் நடக்கிற ஒரு பிரசங்கம் தான் அப்படின்னு நாட்டமே இல்லாம, விருப்பமே இல்லாம இருந்தா நீ ஏறி வரவே முடியாது. டிஸ்இன்ட்ரெஸ்ட். சொல்லுங்க, விருப்பம் இல்லாமை. இன்னைக்கு நிறைய சபையில, தேவ பிள்ளைகளுடைய வாழ்வுல தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே விருப்பம் இல்லை, ஆவிக்குரிய காரியங்களிலே விருப்பம் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. டிவியில இன்ட்ரெஸ்ட் இருக்குது, செல்போன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர் சுத்துறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சினிமா பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மணிக்கணக்கா உட்காந்து பக்கத்து வீட்டு அம்மாவோட கதை பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தேவையில்லாம காரியங்கள் இருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனா ஆண்டவர்னா சலிப்பு, ஜபம்னா வீட்டுல சும்மா வெட்டியா உட்காரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனா ஜபத்துக்கு வந்து உட்காரத்துக்கு என்ன இல்லை? சொல்லுங்களேன். டிஸ்இன்ட்ரெஸ்ட், விருப்பம் இல்லாமை. சும்மாதான் இருப்பாங்க, ஒரு வேலையும் இருக்காது. ஜபத்துக்கு போனோம், ஆனா அதே நேரத்துல ஒரு சிலவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கும். இது ஜப நேரம், இது ஜப நேரம். வேலை இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு போவாங்க பார்த்தீங்களா? ஆர்வம். ஆர்வம் இருக்கிறவர்கள் மேலே ஏறி வருவார்கள். அல்லேலூயா. ஆர்வம் இல்லாதவனை நீ எவ்வளவு கட்டி இழுத்தாலும், நீ எவ்வளவு புஷ் பண்ணாலும் பிரயோஜனமே இல்லை. குதிரைய தண்ணி கிட்ட கொண்டு போலாம், ஆனா தண்ணியை யார் தான் குடிக்கணும்? வாயில புடிச்சு ஊத்திவிடலாம் முடியாது. சோ நடத்துகிறவர்கள், மேய்ப்பர்கள், ஊழியர்கள் இன்ட்ரெஸ்டுக்காக பேசதான் முடியும். ஆனா நீ தான்ப்பா, உனக்கு தான்ப்பா ஒரு ஆசை வேணும், உனக்கு தான் ஒரு விருப்பம் வேணும், உனக்கு தான் ஆண்டவர் மேல ஒரு நாட்டம் வரணும், உனக்குள்ள தோணணும் நான் பைபிள் படிக்கணும், உனக்குள்ள தோணணும் நான் ஜெபிக்கணும், உனக்குள்ள தோணணும் நான் ஏறி வரணும். யார் சொல்லியும் வராது, கர்த்தரும் கட்டாயப்படுத்த மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, அவருக்கு விருப்பம்னா அவர் என்ன கூப்பிட்டுப்பாரு, அவர் என்ன இழுத்துப்பார். முடியாது, அவர் செய்ய மாட்டாரு, அவர் செய்ய மாட்டாரு.
உனக்குள்ளே ஒரு சுய விருப்பத்தை தந்திருக்கிறார். நம்முடைய தேவன் வில்ல கொடுத்திருக்கிறார். என்னது? விருப்பம், வில், சுய விருப்பத்தை. நீங்களா கர்த்தரை தேடணும். விருப்பம் இல்லாமை நம்மை ஏறி வர செய்யவே செய்யாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு விருப்பத்தை தருவாராக. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் 6ஆம் வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனுமாயிருக்கிறது. பல நேரங்களில் ஜெபத்தில் நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, மாம்ச சிந்தை வேணாம், ஆவியின் சிந்தை வருவதாக. ஆமென். கடைசி காலத்துல ஜனங்க எப்படி இருப்பாங்களாம்? தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது சொல்றாரு பாருங்க. 2 தீமோத்தேயு, நான் விலாவரியா பேசல, எனக்கு நேரம் முடியுது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. என் கூட சேர்ந்து வாசிக்கிறதா இருந்தாலும் வாசிங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் 293வது பக்கம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. பக்கத்துல சொல்லுங்க, இது கடைசி நாள், கொடிய காலம். எப்படின்னா, அடுத்த வசனம், எப்படி எனில் மனுஷர்கள் எப்படி இருப்பாங்களா? தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக. இதுதான் பேச வந்தது. எப்படி இருப்பாங்க கடைசி காலத்துல மக்கள்? தேவ பிரியராய். சுகபோகம் தப்பு கிடையாது, நல்லா இருக்கலாம். நல்ல வீடு வேணும், நல்ல சோஃபா வேணும், நல்ல கட்டில் வேணும், நல்ல சேர் வேணும். சுகமா உட்காரன்றதுக்காக தான் ஆம்ரெஸ்டோட சேர் வாங்கி போட்டிருக்குது, தப்பு கிடையாது. ஆனா சுகம் மாத்திரம் வேணும், சுகபோகம் மாத்திரம் வேணும், தேவன் வேணானா தப்பு. புரியுதுங்களா? தேவனை தேடனா அவர் உனக்கு சுகபோக திருப்தியை தர வல்லவராக இருக்கிறார். எப்படி இருப்பாங்களா கடைசி காலத்துல? தேவ பிரியரா. சேர்ந்து வாசிங்க 4ஆம் வருஷம் கடைசி பகுதி. தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. திரும்ப சொல்லுங்க, இப்படிப்பட்டவங்களை. நீங்க வீட்டுல போய் வாசிங்க, 19 காரியம் போட்டுருக்குதாங்க. எத்தனை காரியம்? சத்தமா சொல்லுங்க, எத்தனது? 19 என்னன்றது நீங்க மார்க் பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு ஹோம்வொர்க். 19 காரியத்தை போட்டு இப்படிப்பட்டவங்களை விட்டு நீ என்ன பண்ணணும்? விலகு. தற்பிரியர்களா. ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்குது? மனுஷர்கள் எப்படி இருப்பாங்களாம்? இந்த செல்ஃபின்னு ஒன்று வந்திருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இதுக்கு அடையாளமே. ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போய்க்கிறான், இன்னும் ஒருத்தன் என்ன பண்றான் பாரு, அவன்கிட்ட நான் பாரு செல்ஃபி. இன்னைக்கு காலம் அப்படிதான் போயிட்டு இருக்குது. செல்ஃபி எங்க இருந்தாலும் நான் இப்ப இருக்கிற ட்ரெண்டே அதுதான். உலகமே அங்கதான் போயிட்டு இருக்குது. தற்பிரியர். யாருக்கு இருக்குதோ இல்லையோ, எனக்கு இருக்கணும். இப்படிப்பட்ட எண்ணங்களை உடையவர்களை விட்டு என்ன பண்ணு? சத்தமா தான் சொல்லுங்களேன், விலகு. எத்தனை பேர் விலகுவீங்க? அதுக்கு பதிலா தேவ பிரியரா இருக்கணும். தேவனுக்குரிய காரியங்களை இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சொல்லுங்க, என்ன இருக்கணும்? சத்தமா தான் சொல்லுங்களேன், இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்டோட வேதம் வாசிக்கணும், இன்ட்ரெஸ்டோட ஜெபம் பண்ணணும், இன்ட்ரெஸ்டோட பிரசங்கம் கேட்கணும், இன்ட்ரெஸ்டோட ஆராதிக்கணும். ஆண்டவருக்குரிய காரியங்களை இன்ட்ரெஸ்ட் வந்துட்டாலே நீங்க மேலே ஏறி வரங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் தேவ பிரியனா இருப்பேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்க தான் ஆண்டவரே. சொல்லுங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு உம்மை தவிர, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர.
உண்மைதான் சொல்றீங்களா? இயேசுதான் என் இன்ட்ரெஸ்ட் சொல்றவங்க ராமன் சொல்லுங்க பாப்போம். இயேசுதான் இன்ட்ரெஸ்ட் என்று நினைக்கிறவங்க காலையில எழுந்த உடனே அவரை தேடுவாங்க. இயேசுதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எப்பயுமே அந்த சிந்தையில இருப்பாங்க. ஃபுட் இன்ட்ரெஸ்ட் வச்சுங்களேன். இப்போ எனக்கு சாப்பாடு இன்ட்ரெஸ்ட்னா எங்க போனாலும் சாப்பாட்டையே தேடும். புரியுதுங்களா? யாருக்கு எது ஒரு சினிமா இன்ட்ரெஸ்ட்னா ஒருத்தன் ஒரு புது ஊருக்கு போனாலும் அங்க சினிமா தேட்டரையே தான் பார்த்துருமா. ஏன்னா அதுதான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட். இயேசு இன்ட்ரெஸ்ட்னா எங்க போனாலும் எங்கடா சர்ச் இருக்குது, எங்கடா தேவைப்படுங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்லயே இருப்பாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்களுடைய ஆசை இயேசுவாய் மாறட்டும். ஆமேன். இயேசுவோட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மேலே ஏறி வருவாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கீழேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே குப்பையை கிளறிக்கிட்டு கோழி குஞ்சு மாதிரி குப்பையை கிளறிக்கிட்டு நாத்தம் பிடிச்சதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்ப மேலே ஏறி வர்றதுக்கு முதல் தடை என்னது? டிஸ்இன்ட்ரெஸ்ட், விருப்பம் இல்லாமை. இயேசுவின் நாமத்தினால விருப்பம் இல்லாமையில நம்மள யாராங்கள் இருந்தா இப்பொழுது அது மாறுவதாக. I break the chain in the name of Jesus. ஒரு ஆர்வம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. அவருடைய அன்பின் கயிறுகளால் நம்மை கட்டி இழுப்பாராக. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களுக்கு நிறைய அந்த இன்ட்ரெஸ்ட் மிஸ் ஆயிட்டு இருக்குது. காசு சம்பாதிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட், களியாட்டுகள்ல இன்ட்ரெஸ்ட் மாறட்டும். இயேசுதான் இன்ட்ரெஸ்ட். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா? அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டா திருப்தியானவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். அதான் பைபிள். தேவ பிரசன்ன இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா அட என்னடா சினிமா பட அப்படின்னு போயிடுவாங்க. அது என்னடா ஃப்ரெண்ட்ஸ் போட அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்டுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது மேலே ஏறி வராம இருக்கிறதுக்கு தடை என்ன தெரியுமா? ரெண்டாவது நம் இருதயத்தின் நிலை. என்னதுங்க? இருதயத்தின் நிலை. வாசிப்போமா? எரேமியா 17ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிப்போம். நான் முடிச்சிடறேன் இதோட. எரேமியா 17, 9, 10. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும். எடுத்துட்டீங்களா? 896 பழைய ஏற்பாட்டுல எரேமியா 17, 9, 10. எல்லாவற்றை பார்க்கிறோம். சேர்ந்து வாசிங்க. இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தரியங்களை சோதிக்கிறவருமாயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதோ அப்படிதான். நிறைய நேரம் நிறைய பேரோட மோட்டிவ் இஸ் ராங். இருதயம் சரி இருக்காது. இருதயம் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு இல்லை, இருதயம் நான் பெரிய ஆள் ஆகிறதுக்கு. இன்னைக்கு நிறைய நேரம் நிறைய பேருடைய ஊழியத்துக்கு காரணமே நான் பிரபலமாகணும், என் பேர் வரணும். தேவன் இருதயத்தை பார்க்கிறார். இஃப் மை ஹார்ட் இஸ் ரைட், என் இருதயம் சரியா இருந்தால் அவர் என்னை மேலே ஏறி வர உதவி செய்வார். என் இருதயம் சரியில்லைன்னா என்னால ஏறி வரவே முடியாது. இன்றைக்கு கர்த்தருக்குள்ள நம்முடைய இருதயத்தை சரி செய்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. சங்கீதம் 24, சங்கீதம் 24, 3, 4, 5 வசனம் வாசிச்சிருவோமா? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இருதயத்துல சுத்தம் உள்ளவன் தான் மலை மேல ஏறி வர முடியும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தான் கர்த்தரை தரிசிக்க முடியும். இருதயத்தில் சுத்தம் உள்ள பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். If my heart is pure, நான் ஏறி வர கர்த்தர் எனக்கு கிருபை தருவார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, நான் ஒரு காரியத்தை செய்யறத தான் நீங்க பார்ப்பீங்க, ஆனா அந்த காரியத்தை ஏன் செய்யறேன்றத அவர் பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. Always people see what I do,
But God says, why I do that? நான் ஏன் அதை செய்கிறேன்? உண்மையாவே தேவ ராஜ்யம் மகிமைப்பட வேண்டும் என்று செய்கிறேனா, அல்லது எனக்கு பேர் உண்டாக செய்கிறேனா? நீங்க நினைக்கலாம், அவர் என்னமா அழுது ஜெபம் பண்றாரு பாரு, எப்படி தார தாரையா கண்ணீர் வடியுது பாருன்னு மனுஷங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும், இவன் வீடியோவுக்காக கண்ணீர் விடுறானா, இல்ல உண்மையாதான் கிளிசரின் போட்டு அழுகுறானா, நடிப்புக்கு அழுகுறானா, இல்ல உண்மையாதான் அழுகுறானா? யார் பாப்பா? மக்கள் யோசிச்சிடலாம், என்ன ஆத்தும பாரம், அழுது அழுது ஜெபம் பண்றாருன்னு யார் நினைக்கலாம்? விசுவாசி நினைக்கலாம். ஆனா நான் செய்யறத அவர் பார்க்கறது இல்ல, ஏன் அதை செய்யறன்றத அவர் பார்க்கிறார். இருதயம் முக்கியம். சத்தமா சொல்லுங்க, இருதயம் முக்கியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாருன்னா பார்த்தா செய்வாங்க, ஏன்னா இவங்களுக்கு பார்க்கணும், 4 பேரு பார்க்கணும். ஆனா உண்மையா செய்யறவங்க பார்த்தாலும் பார்க்காட்டியும் செய்வாங்க. புரியுதா? பார்த்தாலும் பார்க்காட்டியும் செய்வாங்க. ஏன்னா ஹார்ட் டிபெண்ட்ஸ். தேவன் இருதயத்தை பார்க்கிறார். ஒருவேளை பாஸ்டர் செய்யறத பார்க்கலாம், ஆனா தேவன் ஏன் அவங்க செய்யறாங்கன்றத பார்க்கிறார். புரியுதா நான் சொல்றது? அதனால மனுஷங்களை நம்ம ஏமாத்திரலாம், செஞ்சோ பேசியோ. ஆனா தேவனை ஒரு நாளும் ஒருவராலும் ஏமாத்தவே. He sees the heart. ஒரு நல்ல சம்பவம் இருக்குது பழைய ஏற்பாட்டில். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், நீங்க வீட்டில் போய் வாசிச்சிருங்க. 8-31 வசனம். சம்பவம் என்னன்னா, சுனேமியா அந்த பெண்ணுக்கு பிள்ளை இல்லாம இருக்குது. எலிசா தீர்க்கதரிசி அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணி ஒரு குழந்தைய தர கட்டளையிடுறாரு. ஒரு உற்பவ காலத்துல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வளர்ந்து சின்ன பையனாங்க செத்து போயிடுறான். அதை உடனே அந்த அம்மா யாருக்கும் சொல்லாம தீர்க்கதரிசி கிட்ட ஓடி வராங்க. அப்ப அதை கேட்டு எலிசா என்ன பண்றாரு, தன்னுடைய கோல்ன்றது ஒரு அத்தாரிட்டி, அதிகாரம், வல்லமை. கோலை கேயாசி கிட்ட கொடுத்து, நீ போய் அந்த பையனை சுகமாக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப கேயாசி கோலை எடுத்துக்கிட்டான், தன்னுடைய எஜமானன் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை பிடிச்சுக்கிட்டான். ஓடுறதுக்கு பலன் இருக்குது, கையில கோல் இருக்குது, ரைட் வேர்ட், ரைட் அத்தாரிட்டி, ரைட் பவர், எவ்ரிதிங் இஸ் ரைட். ஆனா ஒன்னும் நடக்கலன்னு போட்டிருக்குதாங்க. நீங்க வாசிச்சு பாருங்களேன், அங்க ஒன்னும். ஏன் தெரியுமா? ரைட் பவர் இருக்குது, ரைட் வேர்டு இருக்குது, ரைட் அத்தாரிட்டி இருக்குது, ரைட் ஹார்ட் இல்லை. ரைட் ஹார்ட் இல்லை. ஏன்னா இவன் ஆசை பணம் சம்பாதிக்கிறது இல்லை, இவன் ஆசை பேர் சம்பாதிக்கிறது இல்லை, இவன் ஆசை புகழ் சம்பாதிக்கிறது. இது எலிசாவுக்கு தெரியல. எலிசா என்ன பண்ணாரு, ஓடு, இந்த கோலை எடுத்துட்டு போயிட்டு ஓடு, அற்புதம் தேவை, போ. இவனும் ஓடுறான். ஆனா தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நல்லா கவனிங்களேன். நான் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், என் இருதயம் சரியில்லைனா ஒரு பிரயோஜனமா இல்லை. நான் 40 கோடி காணிக்க கொடுக்கலாம், என் இருதயம் சரியில்லைனா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். மை ஹார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னால நான் ஏன் செய்யறேன்றதை யோசிச்சு பார்க்கணும். எதுக்காக நான் இதை செய்யறேன்? 4 பேர் மெச்சிக்கணும்னு செய்யறேனா, இல்ல உண்மையான பாரத்தோட செய்யறேனா? நான் ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது 4 பேர் என் ஜெபத்தை பாராட்டணும்னு செய்யறேனா, இல்ல பாரத்தோட ஜெபிக்கிறேனா? நான் பாட்டு பாடும் பொழுது கர்த்தரை உயர்த்தணும்னு பாடுறேனா, இல்ல 10 பேர் நல்லா பாடினீங்கன்னு சொல்லணும்ன்றது கேட்கறதுக்காக பாடுறேனா? மை ஹார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். மை ஹார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நிறைய நேரம் நிறைய பேர் என்ன 4 பேர் பாராட்டணும், நல்லா பாடினீங்கன்னு சொல்லணும், நல்லா பாடினீங்கன்னு சொல்லணும். நல்லா பாடினீங்கன்னு சொன்னா தப்பு கிடையாது. ஆனா அதுக்காகவே நான் பாடினேனா, நான் கச்சேரி பாடிட்டு போயிடலாம், சபையில பாட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா நான் சொல்றது? ஒவ்வொரு முறையும் நான் பிரசங்கம் பண்ணும் போதும் 4 பேர் நல்லா இருந்தது பாஸ்டர்னு சொல்லணுன்றதுக்காக பிரசங்கம் பண்ணனா, இல்ல ஜனங்களை வசனத்துல கட்டி எழுப்பணுன்றதுக்காக பிரசங்கம் பண்ணனா? கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். Anything I do, why I do that? நான் ஏன் அதை செய்கிறேன்? சபையில பெருக்கும் போது கூட நான் ஏன் இதை செய்யறேன்? ஆண்டவருக்காக இதை செய்யறேனா, எதையோ மனுஷங்களை திருப்திப்படுத்துக்காக செய்யறேனா? God sees the heart. எதை செய்தாலும் யாருக்கென்றே செய்யுங்கள், கர்த்தருக்கென்றே செய்யுங்கள்.
புசித்தாலும் குடித்தாலும் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். பக்கத்தப்பா சொல்லுங்க, நாம செய்கிறது எல்லாவற்றுக்கும் பின்னால இருக்கிறத இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நல்லா தெரியுமா? கவனிங்க. With wrong heart I can do right things. தவறான இருதயத்தோட சரியான காரியத்தை என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். ஹார்ட் நல்லா இருக்காது, ஆனா ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஹார்ட் நல்லா இருக்காது, ஆனா ஆராதனை நடத்தலாம். ஹார்ட் நல்லா இருக்காது, ஆனா அழுது அழுது ஜெபம் பண்ணலாம். யூ கேன் டூ தட். பட் பார்க்கிறவங்க, மனுஷங்க, சுத்தி இருக்கிறவங்க என் கண்ணீரை பார்க்கலாம், ஆனா தேவன் நகைத்து கொண்டிருப்பார். இவன் இருதயம் சரியில்லையே, இவன் ஹார்ட் சரியில்லையே, சரியாகட்டும், இவன் ஹார்ட் மாறட்டும். He will wait to see the change of my heart. அப்ப அதனாலதான் எரேமியால வாசிச்சோம், அவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார். அல்லேலூயா. அப்ப இருதயத்தின் கண்டிஷன் தான் என்னை மேலே ஏறி வர செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதல் காரியம் சொன்ன என்னது? விருப்பம் இல்லாம. இரண்டாவது, என் இருதயத்தின் நிலை தடையாக இருக்கும். அதனாலதான் தாவீது ஜெபிக்கிறார், சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. Give me the pure heart, Lord. ஒரு விசாடைய கரம் வைத்து கேளுங்க, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. உமக்காக நான் செய்யணும், உமக்காக தான் வாழ்கிறே, உம்மைத்தான் நேசிக்கிறே, உமக்காக தான் வாழ்கிறே, உம்மைத்தான் நேசிக்கிறே, பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, திறந்தீரையா பரலோகம் திறந்தீரையா. என் எஜமானனே, என் எஜமானனே, எங்க எண்ணம் எல்லாம், எங்க ஏக்கம் எல்லாம் உங்க சித்தம், உங்க விருப்பம் சேரதாண்டவரே. எங்களுக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல கர்த்தாவே, எங்களுக்காக அல்ல. உங்க விருப்பத்தை, உங்க சித்தத்தை ஆண்டவர் உமக்காக செய்வதற்கு எங்கள் இருதயத்தை கர்த்தர் சுத்தப்படுத்துவீராக. நான் கொடுத்தாலும், நான் ஜெபித்தாலும், நான் எதை செய்தாலும் கர்த்தர் என் கிரியையை பார்க்கிறவர்ல, என் இருதயத்தை பார்த்து என்ன ஆஸ்வதிக்கிறவங்க. எங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் ஏறி வருகிறதற்கு எங்கள் இருதயம் தடையாக இருக்கக்கூடாது. எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, விருப்பம் இல்லாமை எங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. யோவான் இவைகளுக்கு பின்பு இங்கே ஏறி வா என்கிற சத்தத்தை கேட்டது போல எங்கள் வாழ்க்கையின் உன்னத அனுபவங்களுக்கு பின்பும் ஏறி வருகிற ஒரு அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. மறுரூப மலைக்கு பேதுரு, யாக்கோபு, யோவான் ஏறி வந்து கண்கள் திறக்கப்பட்டு மகிமையை கண்டார்களே, நாங்களும் ஏறி வந்து கண்கள் திறக்கப்பட்டு மகிமையை பார்க்க கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. தேவ பிரியராய் இருக்க, சுகபோக பிரியராய் மாத்திரமல்ல, தேவ பிரியராய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அபிஷேகித்து அனுப்புங்க. ஏறி வந்து உடைய நன்மைகளை சோதனைத்துக்குள்ள உதவி செய்யுங்க. உமக்கே துதிக்க நான் மகிமை செலுத்துகிறேன். மீட்பர் அருமை ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.